என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10 வசனங்கள் 9 மற்றும் 10. மனிதர்களால் தங்களை தாங்களே நீதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள முடியாது. பரலோகம் ஒரு பரிபூர்ணமான இடம். அங்கே பாவம், துக்கம், தீமை மற்றும் அநீதி எதுவும் இல்லை. ஆனால் மனிதர்கள் அனைவரும் குறைபாடுடையவர்கள். பாவம் நிறைந்த மனிதர்களை ஆண்டவர் பரலோகத்திற்குள் அனுமதிக்க முடியாது. ஏனெனில் அப்படி செய்தால் பரலோகமும் பாவத்தால் நிறைந்ததாகிவிடும். ஆனால் நம்மால் நாமாகவே நீதியுள்ளவர்களாக மாற முடியாது. எனவே நம்மை பாவத்திலிருந்து மீட்டு தம்முடன் ஒரு உறவுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை தேவன் வகுத்தார். நாம் நீதியுள்ளவர்களாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம் பாவங்களுக்கு பரிகாரமாக தேவன் இயேசுவை அனுப்பினார். இயேசுவின் மூலம் நாம் தேவனிடம் சேரும் உறவை பெறுகிறோம். இதுவே நற்செய்தி ஆகும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்க சிலுவையிலே வெற்றி சிறந்ததற்காக நன்றி. நீர் எங்களை பிதாவினிடத்தில் ஒப்புரவாக்கினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.